லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஓஹோ, நீ அப்படி வரியா? விக்ரம், டாடி, நீ அருண் அங்கிள் மிஸ் பண்ணலையா? நான் ஏன் டாடி அவரை மிஸ் பண்ண போறேன்? இல்லடா, நீ அவர் கூட கார்ல வரணும்னு உனக்கு ஆசையா இருக்கதா? என்னதான் இருந்தாலும் உன் மேல அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. அவர் கூட கார்ல வர எனக்கு என்ன ஆசை இருக்க போகுது டாடி? எனக்கு உங்க கூடயும் மம்மி கூடயும் வரணும் தான் ஆசையே. என்ன விக்ரம், ஆசை இல்லைன்னு சொல்ற? அங்கிள் உன்னை எவ்வளவு மிஸ் பண்ணுவார் தெரியுமா? உண்மையில அவருக்கு எவ்வளவு பாசம் தெரியுமா? உனக்காக தான் அவரு வெளிநாட்டுல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கார்த்திக் சார் வீட்டுல வந்து செக்யூரிட்டி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா நீ என்னடானா கொஞ்சம் கூட பாசமே இல்லாம என்னென்னமோ பேசிட்டு இருக்க. போ. எனக்கு ஏன் டாடி அவர் கூட எல்லாம் வரணும்னு ஆசையான்னு வேற கேக்குற. விக்ரம், வரணும் விக்ரம். ஆசை வரலனாலும் வரணும். ஓ அங்கிள், நீங்க அப்படி சொல்றீங்களா? ஆமா ஆமா, எனக்கு அங்கிள் கூட போகணும்னு ஆசையா இருக்கு டாடி. டேய், வெரி குட்ரா விக்ரம். அப்படிதான் இருக்கணும். செல்ல குட்டி கற்பூரம்டா நீ. தானியா, உனக்கு? அங்கிள், எனக்கும் பாட்டி கூட வரணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு அங்கிள். வெரி குட். நீங்க ரெண்டு பேருமே சூப்பர் தெரியுமா? சரி, அப்போ நான் கார் நிறுத்துறேன். நீங்க ரெண்டு பேருமே அருண் அங்கிள் கூட கார்ல வந்துடுறீங்களா? ஓகே டாடி. அங்கிள் டன். எனக்கு டபுள் ஓகே அங்கிள். ஐயோ, என்ன ஓகே என்ன டன்? அதெல்லாம் நீங்க அந்த காருக்கு போக கூடாது. நீங்க இந்த கார்ல தான் வரணும். என்ன மித்ரா, பசங்க எவ்வளவு ஆசையா கேக்குறாங்க. அவங்க ஆசைக்கெல்லாம் முட்டுக்கட்ட போடுறியே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நீங்க இப்போ எதுக்கு பிளான் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அது எதுவுமே நடக்காது. விக்ரம், நீ ஏன் கூட இந்த கார்ல தான் வரணும், புரிஞ்சுதா? விக்ரம், இருங்க டாடி. மம்மி, நான் அங்கிள் கார்ல தான் வருவேன். எனக்கு அங்கிள் கார்ல தான் போகணும். ஏன் மம்மி, நீ வீட்ல தான் டார்ச்சர் பண்றேன்னு பார்த்தா இங்கே வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நான் அருண் அங்கிள் கூட கார்ல தான் வருவேன். நான் அருண் அங்கிள் கூட வரேன். மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி, என்ன அருண் அங்கிள் கார்ல அனுப்பு மம்மி. மம்மி ப்ளீஸ். ஆமா மித்ராமா, நானும் பாட்டி காருக்கு தான் போகணும். ப்ளீஸ் மித்ராமா, நாங்க அந்த கார்லயே வரோம். ப்ளீஸ் மித்ராமா. மம்மி மம்மி ப்ளீஸ் மம்மி. மம்மி ப்ளீஸ் மம்மி. சரி சரி, நான் நிறுத்துறேன். நீங்க போயிட்டு வாங்க. வேணா தானியா. மித்ராமா, மாப்பிள்ளை எதுக்கு இப்ப காரணம் நிறுத்துறாங்க? பசங்க ஏன் அந்த கார்ல இருந்து இந்த காருக்கு வராங்க? என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் இறங்கி வந்தீங்க அந்த கார்ல இருந்து? பாட்டி, எனக்கு அருண் அங்கிள் கூட வரணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. நம்பிட்டேன்டா. பாட்டி, எனக்கும் உங்க கூட வரணும்னு ஆசையா இருக்கு பாட்டி. இந்த கார்ல எங்க இருக்க இடம்? இருக்கிறவங்களுக்கே கரெக்டா இருக்கு. இதுல நீங்க எப்படி அறிவீங்க? சார், என்ன சார், சின்ன பசங்க இவ்வளோ இடம் இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம் சார். ஆமா ஆமா, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்குவோம். சரி வாங்க வாங்க வா உட்கார். இங்க இருக்கிறவங்களுக்கே இடம் இல்ல, இதுல வேற இடையில வந்து உட்காந்து.
மா இந்த கார்ல தான் இடம் இல்லைல்ல, நீங்க வசதியா உட்காந்துக்கோங்க. நான் வேணா அந்த காருக்கு போயிடுவேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கார்த்திக். இவங்க 2 பேருக்கு இங்க இடம் இருக்குப்பா. நீ இங்கே உட்காரு. கல்யாணம் பண்ணி புள்ளைய பெத்துட்டே தவிர கொஞ்சம் கூட இங்கிதமே தெரிய மாட்டேங்குது உனக்கு. அருண், நீ கார் எடுப்பா. எடுக்கிறேம்மா. பாய் விக்ரம், பாய் தானியா, பாய் பாய். அதான் உங்க பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் ஏன் நிக்கிறீங்க? காரை எடுங்க. நோ, நான் கார் எடுக்க மாட்டேன். நீ முன்னாடி வந்து உக்காந்ததான் நான் கார் எடுப்பேன். ஐயோ, என்ன விளையாடுறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. காரை எடுங்க. ஓகே, அப்ப நானும் கார் எடுக்க மாட்டேன். என்ன மித்ரா பாக்குற? முன்னாடி வா. டார்ச்சர் பா. சீ, வரேன். அதான் வந்துட்டேன்ல, கார் எடுங்க. என்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சுல்ல, அப்புறம் என்ன? கேளுங்க. இல்ல மித்து, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஜாலியா பாண்டிச்சேரி போனோமே சன்ரைஸ் பாக்குறதுக்கு? இல்ல? ஆமா, நானும் அதான் யோசிச்சுட்டு வரேன். ஹேய் மித்ரா, அப்போ உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஆமா, அன்னைக்கே உங்க கூட வராம துரத்தி விட்டுருந்தேனா இன்னைக்கு இவ்ளோ கஷ்டப்பட்டிருக்க மாட்டேன். என்ன மித்ரா நீ இப்படி சொல்லிட்ட? நான் எவ்வளவு ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஆமா, நீங்க பார்த்த பழைய மித்ரா வேற, இப்போ இருக்கிற மித்ரா வேற. என்ன ஓகேவா? ரொம்ப ஃபீல் பண்ணாம வண்டிய ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. எந்த மித்ராவா இருந்தானே ஏன் மித்ரா தானே. இவன் பயங்கரமாக யோசிச்சுட்டு வரான். ஏதோ பிளான் பண்ணுறானோ, பண்ணாலும் பண்ணுவான். சொல்லு. அதான் பிளான். எல்லாம் ரெடி. நீ ரெடியா? மாப்பிள்ளை பேசுறத பார்த்தா பெரிய பிளானோட வர மாதிரி இருக்கே. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. ஆனா மித்ரா, உன்னோட சாவு ஏன் கையில தாண்டி. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். குணா கிட்ட பேசினவருக்கும் எல்லா பிளானுக்கும் ஓகேன்னு சொல்லிட்டான். லொகேஷன் போய் சேர்ந்ததும் வினயை தூக்கறதான் முதல் வேலை. மித்ரா, உன் புருஷனை உன்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கிற, பிரிச்சு காட்டுற. மாப்பிள்ளை போற வேகத்தை பார்த்தா கண்டிப்பா அந்த வினைய தூக்கிடுவாரு. அதே வேகத்துல நாமளும் மித்ராவை தூக்குற வேலைய பார்த்தாதான் நாம தான் பண்ணோன்னு யாருக்குமே சந்தேகம் வராது. நாம ஈஸியா வெளியில வந்துடலாம். என்னப்பா? என்னாச்சு அருண்? என்னப்பா இப்படி ஓட்டுற நீ? தெரியலம்மா. சீக்கிரம் பாருப்பா, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க.
என்னாச்சு? டயரா ஐயோ, இந்த பக்கமா வாங்க. ஐயோ, என்ன டயர் இப்படி வெடிச்சு கிடக்கு? ஐயோ, என்ன இது தடங்கல் மாதிரியே நடக்குது. முதல்ல கார்த்திக் கையில் அடிபட்டுச்சு, இப்ப கார் டயர் வேற வெடிச்சிருச்சு. ஆண்டவா, நீதான் எப்படியாவது என் பிள்ளைங்களை காப்பாத்தணும். யோ, என்னைய பாத்துட்டு நிக்கிற? கார் டயர் வெடிச்சிருக்குல்ல, ஸ்டெப்னி இருக்குல்ல, அதை எடுத்து மாத்து. வண்டியில் ஸ்டெப்னி இல்லைங்க. வினய், இரு, என்னன்னு பார்க்கலாம். என்னாச்சு கார்த்திக் சார்? ஏன் எல்லாரும் வழியில நிக்கிறீங்க? மித்ரா, கார் டயர் வெடிச்சிச்சு மித்ரா. அதான் என்ன பண்றதுனே தெரியல. கார்த்திக் சார், உள்ள ஸ்டெப்னி எதுவும் இல்ல? நானும் அதை தான்ப்பா கேட்டேன். இந்த கார்ல எல்லாம் ஸ்டெப்னியே இல்லன்னு இதோ உன் மாமக்காரன் தான் சொல்றான். அது இல்லை மாப்பிள்ள, பஞ்சர் கொடுத்தா வாங்க மறந்துட்டேன்னு சொல்கிறேன். என்னமோ நான் வச்சுட்டு இல்லைங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, என்னத்த சொன்ன நீ? ச்சே. நாகு, என்ன இப்ப நான் எதுவும் பேசக்கூடாது அதானே? பேசல போதுமா? ஐயோ, அப்போ நம்ம கோயிலுக்கு போக மாட்டோமா? ஏய், அப்படிலாம் இல்ல விக்ரம். கண்டிப்பா நம்ம கோயிலுக்கு போவோம். இரு, பக்கத்துல ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருக்கான்னு பாப்போம். அண்ணா சொல்லுங்க, ஒரு நிமிஷம். குடும்பமா கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். போற வழியில டயர் வெடிச்சிருச்சு. இங்க டயர் மாத்திர மாதிரி ஏதாவது கடை இருக்குமா? ரொம்ப யோசிக்கிறாரு, சொல்லிடுவாரு. இரேயா, அண்ணன் இப்பதான் யோசிக்கிறாரு. இரு, சொல்லிடுவாரு. வெயிட் பண்ணு. இப்படியே போனீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சார். அங்கதான் சார் பஞ்சர் கடை இருக்கு. அங்க போனீங்கன்னா சீக்கிரமா பஞ்சர் ஓட்டிட்டு வேகமா வந்துடலாம் சார். 5 கிலோமீட்டர் போகணும்? ஆமா சார், அதை விட்ட வேற கடை இல்ல சார். நீங்க அங்கேதான் போகணும், வேற வழி இல்ல சார். நான் வரேன் சார். சொல்லு. ரொம்ப பிஸியான பர்சன் போலயே. ஏண்டா மாப்பிள்ள, 5 கிலோமீட்டர் சொல்லிட்டு போறாரு. இப்ப எப்படி போய் பஞ்சர் போட்டு வர்றது? அதான் இன்னொரு கார் இருக்குல்ல, நான் போய் மெக்கானிக்க கூட்டிட்டு வரேன். ஐயோ மித்ரா, உனக்கு ஏமா சிரமம்? அதான் வினயம் அருணும் இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. இல்லம்மா, ஊருக்கு போக இன்னும் ரொம்ப தூரம் கார் ஓட்ட வேண்டியிருக்கு. அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். கார்த்திக் சாருக்கு வேற கையில அடிபட்டிருக்கு. அதனால நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா. வினய், நீங்க அம்மாக்கும் பசங்களுக்கும் துணையா இருங்க. மித்ரா, நீங்க எப்படி தனியா போவீங்க? நானும் உங்க கூட வரேன். சார், அதெல்லாம் வேண்டாம் சார். ஏன் வினய் வேண்டாம் சொல்றீங்க? அப்படி இல்ல, உங்க கையில அடிபட்டு இருக்குல்ல, பாவம். நீங்க ஏன் போய்கிட்டு? வினய், நானா கார் ஓட்ட போறேன்? மித்ரா தான் கார் ஓட்ட போறாங்க. நான் சும்மா துணைக்கு தான் போறேன். அப்புறம் என்ன வினய்? ஒருவேளை உங்க ஒய்ஃபோட நான் போறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? ஆமாடா, பிரச்சனை தான். ஆனா சொல்ல முடியாதே, எல்லாம் என் நேரம். சார், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். தாராளமாக நீங்கள் போயிட்டு வாங்க. அப்புறம் என்ன மித்ரா, வினயே சொல்லிட்டாரு. வாங்க மித்ரா, போலாம். ஏன் மித்ரா, முன்ன மாதிரி நம்ம பேசிக்கவே முடியுது இல்லைல்ல? என்ன சார்? இல்ல மித்ரா, வினய் வரத்துக்கு முன்னாடி நீங்க ஃப்ரீயா நம்ம வீட்டில் இருந்தீங்க. நம்ம பேசி டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும்.
ஆனால் இப்போது ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ்லேயே நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா, அதை சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். நான் எல்லார்கிட்டையும் எப்பவும் போல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போன்னு இல்லை, எவ்வளோ நாள் ஆனாலும் நான் இப்படிதான். ஓ, என் லைஃப்ல யார் வந்தாலும் நான் இப்படிதான் சார். நீங்க தான் ஏதோ வித்தியாசமா யோசிக்கிறீங்க. அதெல்லாம் இல்லை மித்ரா, நம்மெல்லாம் ஒரே ஃபேமிலின்னு நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன். அதான் திடீர்னு உங்கள் பிரிவை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஐ மீன் எங்கள் ஃபேமிலியால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஐயோ சார், இப்போவும் நாம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தான் சார். நீங்க ஏன் எப்பவும் பிரிச்சு பிரிச்சு பாக்குறீங்க? அப்புறம் மித்ரா, நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் கேட்டால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. சொல்லுங்க சார், உங்களை எதுக்கு நான் தப்பா எடுத்துக்க போறேன்? இல்லை, வினய் உங்களை வர வர ரொம்ப இரிட்டேட் பண்ணுறாருல, ஒரு மாதிரி ரொம்ப ஹைப்பராக இருக்காரு. அடுத்தவங்க மனசில் என்ன இருக்குன்னு தெரியாமல் எல்லாம் தான் விருப்பப்படி நடக்கணும்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரோன்னு தோணுது. நானே இது உங்களோட பர்சனல் தான் நினச்சேன். ஆனால் வினயோட ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா அவர் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரோன்னு தோணுது. உங்களுக்கு அது டார்ச்சராக தானே இருக்கு? சாரி மித்ரா, நான் எதுவும் உங்களை தப்பா... அதெல்லாம் இல்ல சார். எனக்கு வினய் பண்றதெல்லாம் டார்ச்சராகவும் இரிட்டேட்டிங்காகவும் தான் இருக்கு. ஆனா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் சார். அது அவருக்கும் தெரியும். முன்னெல்லாம் வினய் இப்படிதான் ஏதாவது துருதுருன்னு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதனால அவர் இப்போ பழைய மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சரி மித்ரா, நானும் கவனிச்சுட்டு தான் வரேன். உங்ககிட்ட வர வர நிறைய சேஞ்சஸ் தெரியுது. வினய முழு மனசோட மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க போல. அவரை நான் எப்பவும் மன்னிச்சிட்டேன் சார். இப்போதைக்கு எனக்கு இருக்கிறது முழுசா அவர் பக்கம் போறதுக்கு ஒரு சின்ன தயக்கம், பயம், அவ்வளோதான். மத்தபடி அவர் மேல இருக்கிற கோவம்லாம் எனக்கு எப்பவோ போயிடுச்சு. இப்ப யாரு ஃபர்ஸ்ட் ஐஸ் பிரேக் பண்றாங்க அப்படிங்கிற போட்டி தான் போயிட்டு இருக்கு. ஓ கிரேட். எப்படியோ நீங்க நல்லா இருந்தீங்க அப்படின்னா ஹாப்பி தான். ஏன் நீ கெட்ட எண்ணத்தோட யாராவது வந்தாங்கன்னா சாமி கோயிலுக்குள்ளேயே அனுமதிக்காதுன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மையா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? இல்ல, இப்ப எல்லாரும் குடும்பத்தோட தான் போறோம். கூட அந்த வினையோட குடும்பம் வேற வருது. நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆகணும்னு நாம எப்படியா நீ நினைப்போம்? அண்ணி, ஒருவேளை நம்ம கூட கார்ல வந்தாங்கல்ல, அவங்க யாருக்காவது கெட்ட எண்ணம் இருக்குமோ? அது யாரா இருக்கும்? அது யாருன்னு எனக்கு தெரியும் நாகு. யார நீ? வேற யாரு? நீதான். நீ நல்ல விஷயத்தையே யோசிக்கிறது இல்லையே. எப்ப பாரு யார் கூட கெடுக்கலாம் தானே யோசிச்சுட்டு இருக்க. கடவுளே, நாங்க உன்னை நம்பி தானப்பா உன் கோயிலுக்கு வரோம். எங்க குடும்பத்துல யார் கெடுதல் நினைக்கிறாங்கன்னே தெரியல. நீதான் எங்களுக்கு யாருக்கும் எதுவும் ஆகாம கூடவே துணையா இருந்து கோயிலுக்கு வர அனுமதிக்கணும். கெட்ட எண்ணத்தோட யார் வந்தாலும் அவங்கள நீதான்ப்பா பார்த்துக்கணும். இந்த பேக்ல பேக் டேப்.
சார் டயர் மாத்தியாச்சு சார். நீங்க எடுத்து வச்சுட்டு கிளம்புறீங்க. ஓகே சார். போலாமா மாப்ள? சரி சரி போலாம் வாங்க. ஏய் தானியா. சரி சரி நான் அவுட் ஆயிட்டேன். வா போலாம் வா. கார் ரெடி ஆயிடுச்சு போலாம் வா. சரி போலாமா? சரி வாங்க. வாங்க. கார்ல இருக்கோங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்களுக்கு என்னம்மா ஆண்டவ முனியத்துல சந்தோஷமா இருக்கோம். நீங்க தான் வெளியூர்ல இருந்து வர்றீங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? நாங்களும் நல்லா தான் இருக்கோம். உங்களெல்லாம் சின்ன வயசுல பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். யாரு என்ன சொன்னாலும் உங்க அப்பார் காலத்துல இருந்து அடிக்கடி இங்க வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் போக்குவரத்து கொஞ்சம் குறைஞ்சு போச்சு. இப்ப எல்லாரும் எதுக்கு அவ்வளவு தூரம் போகணும்னு நினைக்கிறாங்க. ஏதோ உள்ளூர்காரவங்க நாங்க இருக்க போய் சாமியை கவனிச்சுட்டு வரோம். இப்ப நீங்க வந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா. என்னம்மா பண்றது, எல்லாருக்கும் வேலை தலைக்கு மேல இருக்குல்ல. நானும் வயசான காலத்துல வெளியில எல்லாம் அலைய முடியாதுல்ல. மத்தபடி எப்பவும் எனக்கு சித்திரை மாசம் வந்தாலே எனக்கு எப்பவும் கோயில் நடப்பாதான் இருக்கும். காந்திமதியம்மா, நாங்க உங்களை பொழுதோட 3 மணி வாக்குலயே எதிர்பார்த்தோம். இப்படி ராவுல வந்திருக்கீங்களே, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? இல்லைங்க ஐயா, இன்னைக்கு வண்டி வர வழியில பஞ்சர் ஆயிடுச்சு. அதை சரி பண்ணிட்டு வரதுக்கே டைம் ஆயிடுச்சு. இன்னொரு வண்டி கூலண்ட் இல்லாம நின்று போயிடுச்சு. அதெல்லாம் மாத்தி சரி பண்ணிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. சரியா போச்சு போங்க. ஏதோ அப்படி இப்படின்னு கோயிலுக்கு போகணும்னு வந்து சேர்ந்தீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இதுதான் கார்த்திக் தம்பி பொண்ணா? அப்படியே அவங்க அப்பாவை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கு. ஆமாங்க, இது கார்த்தியோட பொண்ணுதான். அவன் விக்ரம், அவனே எனக்கு பேரன் தான். ஓ, கார்த்தி தம்பிக்கு 2 பிள்ளைங்களா? இல்லம்மா, இந்த பொண்ணு எனக்கு மக மாதிரி. அவளோட பையன் தான் இவ விக்ரம். இவரு மித்ராவோட வீட்டுக்காரரு. வணக்கம். அப்புறம் இவ நாகலட்சுமி, கார்த்திக்கோட மாமியாரு, என் வீட்டுக்காரோட தங்கச்சி. அந்த தம்பி பேரு அருண், வினயோட தாய் மாமன். நீங்க எல்லாரும் இங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அட என்னங்க நீங்க வந்தவங்கள வாசல்ல நிக்க வச்சே பேசிட்டு இருக்கீங்க? அவங்க கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க வேணாமா? அவங்க கிட்ட பேச்சு மேல பேச்சு கொடுத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் காலையில பேசினா ஆகாதா? அதுவும் சரிதாம்மா. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம்ல, அந்த சந்தோஷம்தான். அவ சொல்றது சரிதானம்மா. உங்க எல்லாருக்கும் தங்கிக்கிறதுக்கு இந்த வீட்டை ரெடி பண்ணிருக்கேன். நீங்க கோயில் விசேஷம் முடியற வரைக்கும் இங்கேயே தங்கிக்கலாம். சரிங்களா தம்பி? வாங்க, மத்தத காலையில பேசிக்கலாம். ஏற்கனவே இந்த லென்த்தா பேசிட்டான், இன்னைக்கு காலையில வர பேசணுமா? பேசுறத நம்ம விட பெரிய ஆளா இருப்போம் போல இருக்க. உடம்பு கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரே வலி. நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுத்ததா காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும். சரி வாங்கம்மா, உள்ள போலாம். போலாங்க. இப்படியே நின்று பேசிட்டு இருந்தா பேக் தொங்கிட்டு இருக்கலாம் சொல்றேன், இறங்கிரும். போலாங்களா? நீங்க எல்லாம் கிளம்புப்பா, நாளைக்கு கோயில்ல பார்க்கலாம். போலாமா? போலாம். அம்மா வாங்கம்மா. வாங்க. காந்திமதி அம்மா, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. உங்க வசதிக்கு இந்த வீடு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும். என்ன நீங்க உங்க அன்பை விடவா இந்த வீடு வசதி எல்லாம் பெருசு? இத்தனை வருஷம் கழிச்சு நாங்க இங்க வந்திருக்கோம். இன்னும் அதே அன்போடு தானே எங்களை நீங்க கவனிக்கிறீங்க. 2-3 நாள் தானே நாங்க பாத்துக்கிறோம்.
நீங்க இவ்ளோ செய்யறதே எங்களுக்கு பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா. அப்புறம் 2 ரூம் இருக்கு, பாத்ரூம் கொல்ல பக்கம் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா உடனே என்ன கூப்பிடுங்கம்மா. அடுத்த 5 நிமிஷம் வந்து நிப்பம்மா. நல்லதுங்க. சரிம்மா, நாங்க அப்ப வரோம்மா. வரோம் தம்பி. சரி. சரிப்பா, எல்லாரும் வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காம முகத்தை கழுவிட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. நாளைக்கு காலைல நிறைய வேலை இருக்குப்பா. சரிங்கம்மா. அண்ணி, என்ன மொட்டையா ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டீங்க? ஏன், வேற என்ன பண்ணணும்? அதான் 2 ரூம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுல யார் யார் போய் இருந்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா நான் போய் ரெஸ்ட் எடுக்க வசதியா இருக்கும், அதான் கேட்டேன். நல்ல வேளை சொன்னேன் நாகு. நான் கூட அதை யோசிக்கல பாரு. கார்த்திக், சொல்லுங்கம்மா. நீயும் அருணும் ஒரு ரூம் எடுத்துக்கங்கப்பா. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. பாவம் அருண் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான்ப்பா. ஆமாம்மா, என்னால் முடியல. கார் ஓட்டி ஓட்டி உடம்பெல்லாம் ஒரே வலி. சரி, ஓகே. கார்த்திக் சார், அப்படியே நின்று இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க போய் சட்டுப்பட்டுன்னு படுத்து தூங்கலாம். இந்த காரில் எக்ஸலேட்டர், பிரேக்கு, கிளச்சுன்னு மிதிச்சு நான் தான் மிதிச்சேன். நீங்கள் எதுக்கு இவ்வளோ சலிச்சுக்கிறீங்க? கால் முட்டி இருக்காது, மூக்கணங்காயிரு போட்டு இழுத்த மாடு கணக்காக முறுக்கிட்டிங்குது. பயங்கர வலி. வாங்க போகலாம். வாய் வலிக்கல? அதெல்லாம் வலிக்காது, வாங்க போகலாம். சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. அப்புறம் வினய் மித்ரா, இன்னொரு ரூம் இருக்குல்ல, நீங்க 2 பேரும் அதுல தங்கிக்குங்க. அந்த ரூம்ல தங்கிக்கங்க, சரியா? அண்ணி, அண்ணி, என்ன பண்றீங்க நீங்க? நான் என்ன பண்ணேன் நாகு? இல்ல, இருக்கிற ரூம்ல இப்படி தார வாத்து கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு நான் எங்க போய் படுக்கிறது? உனக்கா? ஆமா, எனக்கு தான். உனக்கு இங்க தனியா ரூம் எல்லாம் இல்ல. என் கூட மித்தத்துல வந்து படுத்துக்கோ, நல்லா காத்து வரும். என்னது? ஐயே, இந்த முட்டத்திலையா? ஆஹா, இல்ல, எனக்கு தனியா ரூம் வேணும் அண்ணி. ஓ, உனக்கு தனியா ரூம் வேணுமா? ஆமா. சரி நாகு, நீ கேக்குறது என்னமோ நியாயம்தான். அப்ப நீ என்ன பண்ண போற? அண்ணி, அண்ணி, வினய் மித்ரா ரூம் இருக்குல்ல, அது நான் எடுத்துக்கிட்டுமா? இல்ல இல்ல, நீ பொட்டி படிக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ நம்ம ஊருக்கே கிளம்பு. அங்க நீ கேட்ட தனி ரூம் நல்ல வசதியாவே கிடைக்கும். என்ன நாகு, நீ போறியா? அப்ப வாயை மூடிக்கிட்டு பேசாம இங்கே படுத்து தூங்கு. வினய், மித்ரா, நீங்க 2 பேரும் அந்த ரூமுக்கு போங்க. பாட்டி, நான் மம்மியோட இங்கே படுத்து தூங்கிக்கவா? ஆமா பாட்டி, நானும் மித்ராமா கூடயே தூங்கிக்கிறேன். குட் நைட். இல்ல இல்ல, அதெல்லாம் வேண்டாம். அவங்க 2 பேரும் தனியா தூங்கட்டும். நீங்க 2 பேரும் ஏன் கூட தூங்குங்க, சரியா? இல்ல பாட்டி, நான் உங்க கூடயே தூங்கிக்கிறேன். ஆமா பாட்டி, நாங்களும் அவங்க கூடயே தூங்கிக்கிறோம். இல்லம்மா, ஏன் கூடயே படுத்துக்கிட்டோம். இப்ப என்ன ஆச்சு? நீ சும்மா இரு மித்ரா, எனக்கு தெரியாதா? பசங்க கிட்ட நான் சொல்லிக்கிறேன். இல்ல கண்ணுங்களா, வினயும் மித்ராவும் அந்த ரூம்ல போய் தூங்கட்டும், நாம இங்கே படுத்துக்குவோம். நீங்க என் கூட தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நான் நல்ல கதை சொல்லுவேன், ஜாலியா இருக்கும். இந்த பாட்டி சொல்றத கேட்டா நாளைக்கு உங்க 2 பேருக்கும் சாக்லேட் வாங்கி தருவேன், சரியா? சாக்லேட்டா? ஜாலி 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 ஜாலி. வினய், மித்ரா, நீங்க 2 பேரும் போய் ரெஸ்ட் எடுங்க. நான் பசங்களை பாத்துக்கிறேன்.